வெல்கம் டு ஆல். 16ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை தான் பார்த்துட்ருக்கோம். ஆறாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1882 1954. 1882 1954 வரைக்கும் தான் இவருடைய காலம். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று சான்றுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை யாரு அப்படின்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். தமிழுக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் யார் அப்படின்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். அவங்க தான். டி.கே.சியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டு ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. அவ்வமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா வட்டத்தொட்டி. ஞாயிறு மாலை 5 மணிக்கு மேலே கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசும். அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டி.கே.சி. இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி.கே.சி. விரும்பினார். இவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறத விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே அவர் விரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னவர். தமிழ் நூல்கள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னவர். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர்தம் கடிதங்கள் இலக்கியத்தரம் கொண்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இவருடைய நூல்கள் என்ன அப்படின்னா இதய ஒளி, கம்பர்யார் இது ரெண்டும் டி.கே.சி. அவர்களுடைய நூல்கள். இவர் எந்தெந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னா முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் இந்த 2 நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு. இந்த அறநிலைத்துறை ஆணையராகவும் இருந்திருக்காரு. சென்னை மாநில மேலவையோட உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவரை பற்றி என்னென்ன நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவி சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும்னு சொன்னவர் யார் கேட்டாங்க அப்படின்னா ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவர் வீட்டில் ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஒரு இலக்கிய கூட்டம் நடைபெறும். அதுக்கு பேர் வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் அவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னவர். இந்த அறநிலைத்துறை ஆணையராக இருந்திருக்காரு. சென்னை மாநில மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. இதய ஒளி, கம்பர் இந்த 2 நூல்கள் எழுதியிருக்காரு. முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் அப்படின்ற நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்காரு. தேங்க்யூ.